சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு நியூஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்ச அதே நேரமே வந்து ஹோட்டல்காரங்க நிறைய பேர் வந்து விறகுல சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற நியூஸையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் இப்போ பார்க்குறது அடுப்போட சாம்பிள் ஒரு பீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. வீட்டில் முந்தைய காலத்துலலாம் வீட்டில் இந்த மாதிரி அடுப்பு தான் வச்சு சமைச்சோம். 70, 80s 80s அப்புறம் 90s கிட்ஸ் வரைக்கும் கூட ஓரளவுக்கு இந்த அடுப்பை பார்த்துருக்கலாம். சிலர் வந்து சமைச்சே இதில் பழக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ 2K கிட்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். அவங்க எய்தர் கேஸ் ஸ்டவ்வையோ அல்லது எலக்ட்ரிக் ஸ்டவ் இதை தான் வந்து பார்த்துருப்பாங்களா இருக்கும். இப்போது இங்கே இருக்கிற அடுப்பில் வந்து ஒன்று மெயின் அது விறகு வச்சு எரிப்போம். அதிலே சைடில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கொடி அடுப்பு. மெயின் அடுப்புக்கு அடுப்புன்னு சொல்லுவோம். சைடில் இருக்கிறது வந்து இந்த மெயின் அடுப்பில் வைக்கிற விறகு தீனாலே வந்து அது பரவி அதுலேயும் சமைக்க முடியும். ஸோ ஒரே நேரத்தில் 2 பர்னர் ஸ்டவ் மாதிரி 2 அடுப்பு. பட் நம்ம விறகு வச்சு எரிக்கிறது ஒரே ஒரு அடுப்பு. மெயின் அடுப்பில் தான் விறகு வைப்போம். அந்த சைடில் இருக்க பேர் கொடி அடுப்பு. இப்போ இந்த கொடி அடுப்பு, இந்த அடுப்பை பற்றி இன்ட்ரொடக்ஷன் எதுக்காகனா, கொடி அடுப்பு அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஃப்ளாக் ஸ்டவ் அப்படின்னு போட்டிருந்தாங்க இங்கிலீஷில் ப்ராக்கெட்டில். இது கொடினா நேரடியாக பறக்கிற கொடின்னு மீன் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஆனால் அப்படி இல்லை. இந்த இடத்துல இது வந்து படர்கள் இல்லையா, கொடி தாவரங்கள், கொடி புடலங்காய் கொடி, அப்புறம் சுரக்காய் கொடியெலாம் வந்து தாவரத்தை கொடின்னு சொல்லுவோம். அந்த கொடியெடுப்பு தான் இது மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அந்த காலத்தில் கொடியெடுப்புன்னு சொல்லுவோம் ஒழிய, இது படர்ந்து இருக்கிறதுனால மெயின் அடுப்பை சார்ந்து பக்கத்தில் இருக்க அடுப்புனால அதுக்கு கொடியெடுப்பு பேர் வந்திருக்கலாம். இதில் கொடியெடுப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மெயின் அடுப்பில் வைக்கிற விறகுல தீ எரியும். அந்த தீ பரவி இதுக்குன்னு தனியாக நம்ம தீ விறகு வச்சு எரிக்க தேவையில்லை. அதுலேயே சைடில் நம்ம பால் காய்ச்சறது, சுடுதண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து இங்கே சமையல் ஆகிட்டு இருக்கும்போதே சைட்லேயும் 2 பர்னர் ஸ்டவ் மாதிரி ஈக்குவலண்ட்டாக வேலை முடிஞ்சிடும் 2 அடுப்புலேயும். ஸோ நம்ம கூகுள் பண்ணி நீங்கள் எல்லாமே வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இது வந்து கொடியடுப்பு ஃப்ளாக் ஸ்டவ்வா இல்லை க்ரீப்பர் ஸ்டவ்வா அப்படிங்கிறது நீங்கள்லாம் முடிவெடுங்க யோசிச்சு.